மக்களே, நம்ம டப்பா அருண் வலுவா மாட்டிக்கினான். நேத்து பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் சேதுபதி கோவா கேங்கில இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வந்து எழுந்து நிக்க வந்து சொல்றாரு. ஸோ அப்படின்னு எழுந்து நிக்க சொல்லும்போது எல்லாரும் நிக்கிறாங்க. ஜாக்லின், சௌந்தர்யா, அதுக்கப்புறம் நம்ம ரஞ்சித், அதுக்கப்புறம் ரயான், ஜெஃப்ரி அப்படின்னு சொல்லிட்டு 5 பேர் வந்து நிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம விஜய் சேதுபதி வந்து கேட்குறாரு, எவ்வளோதான் வந்து கோவா கேங்கில இருக்கக்கூடிய ஆட்களான்னு கேட்கும்போது, ஆமா அவ்வளோதான்றாங்க. இல்லையே அருண் இந்நேரம் உள்ள வந்திருக்கணுமே அப்படின்னோடனே அருண் அதுக்குன்னு யோசிச்சு நிற்கிறார். என்னடா அது சம்மந்தமே இல்லாமல் என்னை வந்து இழுத்து வரானே வேறு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து விழிப்பிட்டு நிற்கிறாரு. ஜெஃப்ரி இவங்க உடனே ஜாக்லின்னு சொல்கிறாங்க. சார் அவர் வந்து ஒரு டெம்பரரி சார், எப்பயாவது வருவார், எப்பயாவது போயிடுவார். அருண் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் கோவா கேங்கில் இருக்கிறீங்களா இல்லைங்களா? இல்லை, நான் இந்த மாதிரி வரலான்னு ஆசைப்பட்டேன்னு மட்டும்தான் சொன்னேன், மற்றபடி எனக்கு அந்த கேங்க்கு வந்து சம்மந்தம் இல்லை. அவர் வந்து என்னதுன்னா, நீ அந்த கோவா கேங்கில் இருக்க, உனக்கு அந்த கோவா கேங்கில் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நீ ஆசை, அதனால தான் நீ அவங்ககிட்ட போய்ட்டு வந்து அப்ரோச் பண்ண. நானும் கேங்கில் ஒரு மெம்பர்னு சொல்லாமல அதை விட்டுவிட்டு போகலான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியே வந்து உழப்பினா இருப்பார். உழப்பின உடனே நம்ம விஜய் சேதுபதி வந்து சரியான காண்டாயிட்டார். ஏன்டா டேய், நீ தாடா எல்லாத்துக்கிட்டையும் போய் சொன்னேன், ஆனால் இன்றைக்கி இல்லை எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, நான் அந்த கேங்லேயே வந்து சேர விரும்பவே இல்லைன்ற மாதிரி வந்து பேசி இதெல்லாம் நியாயமாக இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஆனால் அருண் பார்த்திங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு காண்டான ரியாக்ஷன் வந்து கொடுத்தது நம்மளால் தெளிவாக வந்து பார்க்க முடியுது. விஜய் சேதுபதி வந்து சொல்லிகிட்டே இருப்பார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அருண் வந்து சடாயியம் வேறு நம்ம சொல்கிறதே புரிஞ்சிக்க மாட்டாரா. ஏதோ ஒரு நேரத்தில் நம்ம ஏதோ ஒரு ஆதங்கத்தில் வந்து பேசிட்டேன், இவங்க ஜாலியாக இருக்கிறாங்களே, சந்தோஷமாக்குறாங்களே, நாமளும் இந்த கேங்கில் சேர்ந்துடலான்ட்டு ஒரு எண்ணத்தில் வந்து பேசினான். ஆனால் இவன் அந்த ஒரு பாயிண்ட்டை பிடிச்சிக்கின்னு இன்னைக்கு கேட்டானா நம்ம தலையிலேயே மிளகா அரைக்க பார்க்குறானே அப்படின்னு சொல்லிட்டு அருண் முறைச்ச விஷயத்தை நம்மளால தெளிவாக வந்து பார்க்க முடியுது. அருண் வந்து ஒத்துக்கின்னு இருந்திருப்பார். எந்த மாதிரி இருந்தால் அவர் வந்து ஒத்துக்கின்னு இருந்திருப்பார் அப்படின்னா, ஆமாம் சார் நானும் கோவா கேங்கில் ஒரு மெம்பர் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒத்துக்கிட்டு இருப்பார். எந்த நேரத்தில் அப்படின்னா, ஒருவேளை சௌந்தர்யாவும் அதேமாதிரி ஜாக்லினும் ரயானும் ஜெஃப்ரியும் ரஞ்சித்தும் இவங்க எல்லாரும் சேர்ந்து யாராவது ஒருத்தவங்க வந்து அநியாயம் வந்து பண்ணுறாங்க, அதாவது அந்த இதில் ப்ராப்பராக ஒரு கேம் வந்து போயிட்டுருக்கு, அந்த ப்ராப்பராக போயிட்டுருக்கக்கூடிய அந்த ஒரு அந்த இடத்துல அநியாயமாக யாராவது வந்து பண்ணுறாங்க அப்படின்றப்போ, ஸோ இந்த கோவா கேங் வந்து தட்டி கேட்குதுன்றப்போ, ஸோ அந்த இடத்துல இந்த கோவா கேங்கில் நீங்கள் 5 பேர் தான்ப்பா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சார் இன்னொருத்தர் வந்து இருக்காருன்னு சொல்லிட்டு, இல்லை சார் இன்னொருத்தர் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரே கூட வந்து முன் வந்திருப்பார். இப்போ வந்து அவங்க மேலே வந்து ஒரு விமர்சனம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து படு பயங்கரமாக வந்து இருக்குது. இவங்க வந்து இப்படி தான்ப்பா, அவங்க வந்து அப்படி தான்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் வந்து இருக்கனால இந்த நேரத்தில் எனக்கு அந்த இதுக்கு சம்மந்தமே இல்லையா சார், அவங்க யார் சார், எங்களை தெருவில் வந்து தூக்கி வந்து வளர்த்திங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் அவரோட ரியாக்ஷன் எல்லாமே இருந்தது. நம்மளால் தெளிவாக வந்து பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் நம்ம டப்பா அருண் டப்பா அடித்து, அதாவது டப்பா அடிக்க கூட வந்து முடியல. ஸோ அந்த இடத்துல யாராவது ஒருத்தவங்க வந்து கை காமிச்சிட்டு போகலான்னாலுமே யாரையும் கை காட்டவும் வந்து முடியல. ஏன் அப்படின்னா அவரே வாண்டடாக போய் வந்து பேசுனதுனால கிளிப்ஸ் வந்து இருக்கிறனால நம்மளால் வந்து வலுவாக வந்து மாட்டினார். நம்ம டப்பா அருண் டப்பா அடிக்க முடியாமல் நேற்று வந்து தடுமாறின அந்த விஷயத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க.